ஆவியினால் நடத்தப்படுவது என்ன என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படி தானே? என்னடா ஒரு வாரம் இல்லைன்னா வேறு எங்கேயும் போயிட்டேன்னு நினச்சிடாதீங்க. ஆவியினால் போன வாரம் என்ன போச்சேன்? போன வாரம்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம். சொல்லுங்கள், ஆவியினால் நடத்தப்படுவதை குறித்து சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டம்பா சார். போன வாரம் கேட்டாலே சொல்ல மாட்டோம். போன வாரம் முந்தின வாரம் என்ன நடத்துன்னு கேட்டால் என்ன பண்ணுறது நாங்கள்? கலாத்தியர் 8, 9, 10 யாராவது வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8, 9, 10 6 அதிகாரம் தான் இருக்குது கலாத்தியரில். ஜீவனை அறுப்பான். அறுப்போம். எல்லாம் சொல்லுங்க, ஏற்ற காலத்தில். சொல்லுங்க, ஏற்ற காலத்தில். ஏற்ற காலத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது ஆவியினாலே. சொல்லுங்க, ஆவியினாலே என்ன பண்ணணும்? விதைகளை விதைக்கணும். சொல்லுங்க, ஆவியினாலே விதைகளை விதைக்கணும். ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, விதைகளை விதைக்கணும். சொல்லுங்க, விதைகளை விதைக்கணும். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. மனசு சொல்றதுபடி மாத்திரமில்ல, உணர்வினால் ஆளப்படுவது மாத்திரமல்ல, அதற்கு மேலாக ஆவியானவர் உள்ளத்தில் என்ன பண்ணுவார்? விதைன்னுவார். விதை சொல்லுவார். அது மாத்திரம் என்ன சொல்லுவார்? நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாங்க? நன்மை செய்யுங்கன்னு சொல்லுவார். அப்படி செய்யுங்கன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணுமா? நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல். பக்கத்தில் சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்தே போகக்கூடாது. ஏப்பா இப்போ இவ்வளோ செஞ்சுட்டேன்ப்பா, இன்னத்துக்குப்பா. நான் சொன்ன போன வாரம் 18 வருஷம் கூனியாக இருந்தான். அன்னைக்கு தளர்ந்து போயிருந்தா அவனால் விடுதலை ஆக்கியிருக்க முடியாதுன்னு சொன்னா இல்லையா? 38 வருஷமா பெதாஸ்தா குலத்தில் இருந்தான். அவன் தளர்ந்து போயிருந்தா என்ன பண்ண முடியாது? நடந்திருக்காது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவனுக்கு. சோர்ந்து போகாமல் போய் என்ன பண்ண? அந்த விதவை போய் அந்த பொல்லாத அதிபதி கிட்ட போய் என்ன பண்ண? அலட்டிக்கொண்டே இருந்தா. எத்தனை பேர் வேறங்க சொல்லுங்க. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில கவனிங்க, சோர்ந்து போகிறது என்பது இல்லை, தளர்ந்து போகிறது இல்லை. எல்லாவற்றையும் தொடர்ந்து செய்யணும். இல்லைங்க, இவ்வளோ காலம் கோயிலுக்கு வந்தங்க, இன்னத்தை பண்ணேன், இன்னத்தான் ஆச்சு, இது பேச்சு தான் முறுமுறுப்பு. இந்த பேச்சு தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம்? ஒரு தேவையில்லாத இரக்கத்தை கொண்டு வந்துடும். அந்த முறுமுறுப்பு என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடவே கூடாது. தளர்ந்து போகவே கூடாது. நிச்சயம் சொல்கிறேன், நம்ம தொடர்ந்து ஒரு காரியத்தை செஞ்சிருந்தா இதுதான் ஏற்ற காலம். பக்கத்து சொல்லுங்க, ஏற்ற காலம். பக்கத்து சொல்லுங்க, ஏற்ற காலம். அனுகூலமான காலம் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏற்ற காலம், அனுகூலமான காலம், ரட்சணிய காலம் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த காலத்துல நம்ம அறுக்க போறோம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? வேதம் சொல்லுது, அடுத்த வசனம் சொல்லுது 10ஆம் வசனத்துல, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். கவனிங்க, கொஞ்சம் யாரும் பேசிக்கொண்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அமைதி. இங்க பாருங்க, ஆகையால் therefore நமக்கு கிடைக்கும் சமயம். ஒரு நாளும் சமயம் கர்த்தர் வாய்க்க செய்கிறார்னா அந்த சமயத்தை என்ன பண்ணக்கூடாது? வேதம் சொல்லுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. விதைக்கிறது சமயம் கிடைக்குது, இது செய்யின்னு சொல்லிட்டு ஆவியானவர் சொல்லுது. அந்த சமயத்தை என்ன பண்ணக்கூடாது? லூஸ் பண்ணக்கூடாது. யாவருக்கும் சொல்லுங்க, யாவருக்கும், எல்லாருக்கும் விசேஷமாக சொல்றார். விசுவாச குடும்பத்தாருக்கும். போன வாரம் சொல்ல, விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவும். பக்கம் சொல்லுங்க, நன்மை செய்யலாம், செய்யுங்க, செஞ்சா செய்யுங்க அப்படிலாம் சொல்ல, நன்மை செய்ய கடவும். சொல்லுங்க, நன்மை செய்ய கடவும். நன்மை செய்வதுக்கு பழகுங்க. சொல்லுங்க, நன்மை செய்வதுக்கு பழகுங்க. இப்படி செய்யும் போது நிச்சயம் சொல்றேன், ஆவி பாருங்க, இந்த விதைக்கிறவங்கெல்லாம் ஒன்று கவனிச்சுங்க. இந்த விதைக்கிற பழக்கம் இருக்கிறவங்களாம் ஒரு காரியத்தை நினச்சிங்க, நன்மை செய்கிற பழக்கம் இருக்கிறவங்களாம் அவங்களாம் ஆவியினால் நடத்தப்படுறாங்கன்னு அர்த்தம். அவங்க மாம்சத்தினால நடத்தப்படுறது
கிடையாது. மனசு சொல்கிறது, புத்தி சொல்கிறது, மாம்சம் சொல்கிறது, உணர்வு சொல்கிறதுனால நடத்தப்படுறவங்க ஒரு நாளும் விதைக்க மாட்டான். திரும்ப சொல்கிறேன், விதைக்கிறது என்பது ஆவியினால் நடக்கப்படுகிற ஒன்று, ஆவியானவர் கிரியை செய்கிறதுனாலே ஒன்று. இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனுஷ மார்க்கமாக நடக்கிறவங்க ஒரு நாளும் அந்த விதைக்கிறோம் அறுப்பும் என்ற பிரமாணத்துக்குள்ள போகவே மாட்டாங்க. ஆமேன். விவசாயி ஏதோ ஒன்று பின்ன விளையும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு தான் அவனை என்ன பண்ணுறான், விதைக்கிறான். அவனுக்குள்ள அந்த நம்பிக்கை விசுவாசம் இல்லைன்னா ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான், விதைக்கவே மாட்டான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? விதைக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், ஐயோ காரியத்தை இது நடக்குமா, இது பண்ணமா, நடக்கும் இயேசு என்ற நாமத்தினால. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போ அந்த விசுவாசத்தை குறித்து நம்ம என்னத்தை பார்த்தோம், ஆவியானவர்னால விதைக்கப்படுறத. இன்னொரு வசனத்தை பார்க்க போறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாராவது வாசிங்க. 2 கொரிந்தியர் பார்த்துட்டே வரோம் நம்ம நிறைய காரியத்தை. வசத்தின் ஆகையால் விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்றாரு, 2 கொரிந்தியர் 4:13 சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருக்கிறபடியால் விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஹல்லேலூயா. கவனிங்க, இப்போ பவுல் சொல்றார், நான் விசுவாசித்தேன். சொல்லுங்க, விசுவாசித்தேன். பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். ஹல்லேலூயா. இது ரொம்ப அடிக்கடி நான் சொல்லக்கூடிய வசனம், ரொம்ப அர்த்தம் பொருந்திய வசனம். நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் இந்த வசனத்தெல்லாம் பிடிச்சிக்கணும். இந்த இடத்துல சொல்றது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். நம்ம ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோன்னா அதை பேசணும். சொல்லுங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோன்னா அதை பேசணும். பக்கத்து சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன்னா அதை என்ன பண்ணணும், இயேசுவின் நாமத்தினாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால இந்த வீட்டை கட்டுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு பலன் உண்டு. கவனிங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு எனக்கு பலன் உண்டு. எப்போ விசுவாசம் எப்போதுமே என்ன பண்ணோம், நம்ம பெருமையை பேசாது, இயேசு கிறிஸ்து என்னை கொண்டு செய்வார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், விசுவாசத்தோடு பேசும். ஹல்லேலூயா. இப்படி பேசுறத குறித்து சொல்லும்போது நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருக்கிறபடியினால் விசுவாசிக்கிறபடியினால் பேசுகிறோம். 2 காரியம் சொல்றார். நான் விசுவாசிக்கிறதுனால பேசுகிறது மாத்திரமல்ல, எங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவரா இருக்கிறபடியினாலே பேசுகிறோம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நமக்கு சொல்லுது, என்ன சொல்லுது, பயத்தின் ஆவியை கொடுக்காமல் பலமுள்ள ஆவியை கொடுத்துக்கிறார், தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு, அப்பா பிதாவே கூப்பிட பண்ணுகிற ஆவியை கொடுத்திருக்கிறாரு, நாணத்தின் ஆவியை என்ன பண்ணிக்கிறாரு, சவுண்ட் வைமா, நாணத்தின் ஆவியை என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அதே போல கர்த்தர் பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் விசுவாசத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. சொல்லுங்க, என்ன பாருங்க, விசுவாசத்தின் ஆவி. பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசத்தின் ஆவி. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தின் ஆவி கவனிங்க, எல்லா மக்களுக்கும் கிடைக்காது. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு தான் அந்த விசுவாசத்தின் ஆவி கிடைக்கும். ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு இஸ் ஆத்தர். அவரே விசுவாசத்தை துவங்குறார். விசுவாசத்தை என்ன பண்றாரு, ஆவியின் வடிவிலே தருகிறாரு. சொல்லுங்க, விசுவாசத்தை என்ன வடிவிலே தருகிறாருங்க, ஆவியின் வடிவிலே உனக்குள்ளாக ஒரு திரவ பொருளை போல, ஒரு தொட முடியாத பொருளை போல, ஒரு காண முடியாத பொருளை போல உனக்குள்ள வார்த்தையாக ஆவியாக அந்த விசுவாசத்தின் ஆவியை என்ன பண்ணிக்கிறார், கொடுத்திருக்கிறார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முன்ன உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆவி இருந்ததுன்னா, நம்பிக்கையற்றவர்களா இருந்தீங்க, அவிசுவாசம் உள்ளவர்களா இருந்தீங்க, முறுமுறுக்கிறவர்களா இருந்தீங்க, தோமா போல கண்டு கேட்டு உணர்ந்து என்ன பண்ணதுங்க, கண்டு விசுவாசிக்கிறவர்களா இருந்தீங்க. ஆனா இப்போ எப்பேற்பட்ட விசுவாசத்தின் ஆவியை கொடுத்துக்கிறார் தெரியுமா,
காணாததை விசுவாசிக்கிறவர்களாய் கொடுத்துக்கிறார். ஆபிரகாமை போல இல்லாததை இருக்கிற போல அழைக்கிற தேவன். சொல்லுங்க, இல்லாததை இருக்கிற போல. நான் பேசி நிற்கிறேன்ல, என்ன சொல்றேன்? இடம் வாங்கறதுக்கு இப்போதைக்கு காசு இல்லை, ஆனால் வாங்குவோம். பேசினே இருப்போம், வாங்குவோம் 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 வாங்குவோம்னு சொல்ல சொல்ல அந்த இடத்த நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குது? இது எல்லாருக்கும் ஒரு பைத்தியமா இருக்கும். இது நடா, இது ஒரு பைத்தியக்கார மார்க்கமா இருக்குது, இதெல்லாம் நடக்குமா? இப்படி பேசி பேசியே குட்டிச்சவர் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பேசி பேசி வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த விசுவாசத்தை பேசி பேசி வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. இப்போ முன்னாடி நம்பிக்கை இல்லாதவர்கள், விசுவாசம் அற்றவர்கள். ஆனா இப்போ யாரு? நீயோ நானோ அப்படின்னா விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இந்த விசுவாசத்தின் ஆவியை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா வேதம் சொல்லுது, நீங்க என்ன பண்ணுவீங்களோ பேசுவீங்களாம். எத்தனை பேருக்கு பேச சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்போதும் என்ன பண்ணக்கூடாது? வீட்டில் இருந்து குறை சொல்றதை விரும்பவே கூடாது. சில பேர் ஒரு வார்த்தை பேசினா எனக்கு விஷ ஊசி ஏற்றுற மாதிரி இருக்கும். அந்த அவிசுவாசம் உள்ள வார்த்தையை கேட்கறத காட்டிலும் நான் அதை விரும்பவே மாட்டேன். நான் அந்த வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன், வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்? நம்முடைய எல்லா காரியத்தையும் அது என்ன பண்ணோம், ஒரு டியூப்பில் தண்ணி போயினே இருக்கிற மாதிரி அடப்பு வந்துச்சுன்னா வச்சுங்க, அப்படியே நிற்கும் பாருங்க, ஸ்டக் ஆகி. அந்த ஒரு அவிசுவாசமான ஒரு வார்த்தை நமக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே தடுத்து நிறுத்திடும். ஆமென். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல, ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக ஒரு அவிசுவாச வார்த்தைகளும் தேவையில்லாத வார்த்தைகளும் என் மூலமாக நான் பேசுனா என்னை மன்னிங்க, அதற்காக நான் மன வருந்துகிறேன், அந்த வார்த்தைக்காக என் ரத்தத்தினால என்னை கழுவுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது தான் அந்த அவிசுவாசமான வார்த்தையினுடைய வல்லம் என்ன பண்ணும், முறிக்கப்படும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல சொல்றாரு, நான் விசுவாசித்தேன் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள். சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க, நாங்கள். நாங்கள்னா யாரா இருக்கிறோம் அதுல? நீங்களும் நானும். ஆமே, நாங்கள். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவராய் இருக்கிறபடினாலே பேசுகிறோம். ஏன் பேசுறோம் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு புதிதான ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அது என்ன ஆவி அப்படின்னா, விசுவாசத்தின் ஆவி. சொல்லுங்க, என்ன ஆவி கொடுத்துக்கிறாருங்க? விசுவாசத்தின் ஆவி. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை, ஹல்லேலூயா, உம்மாலே ஒரு நிலத்தை வாங்குவேன், உம்மாலே ஒரு ஆலயத்தை கட்டுவேன், கன்னட பாளையத்தில் இயேசு என்ற நாமத்தினால. ஆமென் சொல்லுங்க. உம்மாலே, எல்லாம் உம்மாலே. ஹல்லேலூயா. உம்மாலே. பாழாய் கிடக்கிற, ஊளையிடுகிற போல ஓட்ட உடைச்சலா இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் நல்லா மாறும். பேசுங்க, வீட்டை பார்த்து பேசுங்க. ஐயோ, என்ன இப்படி இருக்குதே இந்த வீடு, இந்த இயேசுவின் நாமத்தினால கரடு முரடெல்லாம் சமமாகட்டும் அப்படின்னு சொல்லி பேசுங்க. பேசுனா அங்கே நடக்கும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐயோ, இது என்ன குடியிருக்கிற வீடாய் மாறட்டும் சொல்லுங்க. பேசுங்க, விசுவாசத்தோடு பேசுங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் மாத்திரம் இல்லப்பா, நீங்க பேசினாலும் என்ன பண்ற, இந்த மலையே போவனர். மலை போல இருக்கிற பிரச்சனை எல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்கி போனா உங்க விசுவாசத்தின் வார்த்தைகளை நீங்க பேசுங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐயோ, என் பிள்ளை இப்படி ஆயிட்டானே பேசாதீங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளை இயேசுவின் நாமத்தினால ஒரு நாள் மாறுவான், ஒரு நாள் மாறுவான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லலாம். ஒரு நாள் சரியாகுவான், ஒரு நாள் ஒழுங்காகுவான். இப்படி பேச ஆரம்பிங்க. இதுதான் விசுவாசத்தின் வார்த்தை. எல்லாம் ஒழுங்காகும், எல்லாம் சரியாகும், எல்லாம் நேர்த்தியாகும், எல்லா குறைவும் நிறைவாகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் பலவீனன் அல்ல, நான் பலவான் அப்படின்னு எப்போதுமே பேச ஆரம்பிங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்பெல்லாம் இப்படி பேச ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்கள் ஒரு காரியத்தை சொல்கிறீங்க, உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தின் ஆவி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
பாருங்க, மோசே வந்து என்னாமத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 14-15 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. 12 பேரை அனுப்புகிறோம். எப்பா நம்ம போய் சேரக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும் பார்த்துட்டு வாங்கன்னு. 12 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் வந்து துர்ச்செய்தியை பரப்புகிறான். ஐயோ நம்ம வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம், அவன் ராட்சசரை போல இருக்கிறான், நம்ம அவங்களுக்கு குழந்தையா இருக்கிறோம், அவன் ரொம்ப பெருசாக இருக்கிறான், அவன் பட்சிக்கிறவனாக இருக்கிறான், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவன் பார்வைக்கு நம்ம ரொம்ப லேசாக இருக்கிறோம், அது கோட்டை இருக்குது, மதில் செவு இருக்குது, நம்மால் முடியாது அப்படின்னு சொல்லி அழுகுறான், துர்ச்செய்தி பிறக்கிறான். ஐயோ நம்ம கானானுக்கு வரத்தவரை திருப்பம் போய் அடிமையாகவே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், கூட்டு போகிறான். ஆனால் 2 பேர் மட்டும் பேசுகிறான். காலேப்பும் யோசுவாவும். சொல்லுங்கள், 2 பேர். எப்போதும் பாருங்க, எப்போதும் பெரும்பான்மையாக இருக்கிற சேருது தப்பு இல்லை. பெரும்பான்மையானவர்கள் தப்பாக இருந்தால் அந்த சைடு சேரக்கூடாது. 10 பேர் தப்பாக பேசினாலும் 2 பேர் ஒழுங்காக பேசினா என்ன பேசினா, இல்லை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு, நம்ம எளிதாக ஜெயிக்கலாம், அவருடைய காத்த நிழல் போயிடுச்சு, அவர்கள் நமக்கு என்ன பண்ணுவார்கள், இறையாவார்கள், கர்த்தர் நமக்கு பிரியமாக இருந்தபடியால் இந்த தேசத்தை நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்திருக்கிறார், நாம் எளிதாய் போய் என்ன பண்ணலாம், சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னா இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இவங்களை பார்த்து தான் சொல்லுது, இவர்கள் வேற ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்கள். 15:43 நினைக்கிறேன். என்னதுங்க, இவர்கள் என்ன பண்றாங்க, வேற ஆவியை உடையவர்களாக இருக்கிறபடினாலே, ஹல்லேலூயா, அந்த தேசத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க பிரவேசிப்பாங்கன்னு. கவனிங்களேன், கொஞ்சம் கவனிங்க. உங்கள் வீட்டு விளையாடுங்க, எல்லாம் பண்ணுங்க, வீட்டில் போய் கொஞ்ச நேரம் வசனத்தை கேளுங்க. இங்கே வருது எதுனா வசனத்தை கேட்கறதுக்கு. அது உங்கள் வீட்டு பிரச்சனையை திரும்ப சொல்கிறேன், கத்தி பேசுகிறேன், கொஞ்சம் காது கொடுங்க. காது உள்ளவன் கேட்க கடவான். சொல்லுங்க, பக்கம் சொல்லுங்க, காது உள்ளவன் கேட்க கடவான். சில நேரத்தில் ரொம்ப நிறைய கேட்டுக்கிறேங்க இவரத்தை பற்றி, எவ்வளோ கேட்டாலும் பத்தாது. டெய்லி சாப்பிட்டுனுக்குறோம், பசி அடங்கி போச்சா, திருப்ப பசி எடுத்துன்னு தானே இருக்குது. நான் சொல்கிறேன், வயிற்று பசியை காட்டிலும் காதுக்கு கேட்குறவங்க பாருங்க, அது பெரிய பசியாக இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தையின் மேலே தாகமாக இருக்கணும், தேவனுடைய வார்த்தையின் மேலே வாஞ்சையாக இருக்கணும். இன்றைக்கி நான் என்ன கற்றுக்க போகிறேன், இன்னும் நான் என்ன திருத்திக்க போகிறேன், இன்னும் நான் எப்படி முன்னேற போகிறேன், இன்னும் நான் எப்படி நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், நான் மற்றவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன் என்று சொல்லி, என்னிடத்தில் என்ன குறை இருக்குது, அதை நான் எப்படி சரி செலுத்திக் கொள்ள முடியும், நிவர்த்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி, காது உள்ளவன் கேட்க கடவன். சொல்லுங்க, காது உள்ளவன் பாருங்க. அந்த வசனத்தை படிங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளலாம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம், அதை நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அவனோடு கூட என்ன ஆகுமோ, அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலாம் பலவான்கள் என்றார்கள். பாருங்க, இப்படி பிற்போக்கா பேசினுக்கிறான். ஆனா இவன் மட்டும் என்ன பண்றான், காலேப்போ யாருங்க, இந்த யோசுவாவும் நூனின் குமாரனாகிய யோசுவா மாத்திரம் சரியா பேசுறான். சொல்லுங்க, என்ன பண்றாங்க, சரியா பேசுறான். அதனால தான் அவங்கள பார்த்து சொல்லுது, வேற ஆவி. அந்த வசனத்தை எடுத்து படிக்கலையாமா, அப்படி நாளைக்கு எடுத்து படிச்சிருவியா? முன்னாடி வந்து படிக்கிறது மட்டும் இல்லை, நல்லா வேதத்தை படிக்கணும். என்ன 14, 13, 30 படிங்கம்மா. இல்லைம்மா, ஐயோ ஏம்மா அப்படி என்ன, அல்லேலூயா. என்னுடைய தாசனாகிய காலேப்போ என்ன பண்ணுறேன், எத்தனாவது வசனம் பிரதர்? 14. என்னுடைய தாசனாகிய காலேப்போ வேற ஆவியை உடையவராய் இருக்கிறபடியினால், உத்தமமாய் என்னை பின்பற்றபடியினாலும், அவன் போய் வந்த தேசத்தை அவனை நான் என்ன பண்ணுவேன், சேர பண்ணுவேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அது சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு. யாருக்கிட்ட சொல்றாருங்க, மோசே கிட்ட சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என்னுடைய தாசனாகிய காலேப்போ வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறான். யார் இந்த காலேப்பு? Who is the Caleb? He is a Judah. அவன் யூத வம்சத்தில் இருந்தவன். சொல்லுங்க, அவன் யூத வம்சத்தில். இயேசுதான் பிற்காலத்தில் யூத வம்சத்தில் பிறந்து இந்த எல்லா ஜனங்களுக்கும் அந்த விசுவாசத்தை துவக்கியவர். அன்றைக்கு 2 பேர் இருந்தான். ஒருத்த ஆசாரியனா அடுத்து அடி அடிச்சான். அடுத்த 10, 12, 11 கோத்திரத்துக்கு மாடலா யார் இருந்தாங்க? அதே யூதனாகிய யார் இருந்தாங்க? யூதா வம்சத்தில் பிறந்த காலேப் என்ன பண்றான்? அவனை குறித்து சாட்சியை சொல்றாங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் யாருங்க? ஆவிக்குரிய யூதர்கள். சொல்லுங்க, ஆவிக்குரிய விருத்து சேதனத்தை படைத்தவர்கள். ஆகவே சொல்றேன், நம்ம வேற ஆவியை உடையவர்களா இருக்கிறோம். அந்த வேற ஆவி என்பது என்னன்னா விசுவாசத்தின் ஆவி. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தின் ஆவியை குறித்து சொல்றது, அவன் என்ன பண்ணுவானா? உத்தமனாய் இருக்கிறபடியினாலே. சொல்லுங்க, உத்தமனாய் இருக்கிறபடியினாலே. வாசிப்போம் அந்த இடத்துல. சொல்லுங்க, உத்தமமாய் என்னை பின்பற்றபடினாலும். கவனிங்க, இந்த விசுவாசத்தை உடையவனாய் இருக்கிறான், அந்த ஆவியை உடையவனாய் இருக்கிறான் என்று சொல்லும்போது அவன் தான் உத்தமனாய் இருக்கிறான். சொல்லுங்க, உத்தமனாய். வேதம் சொல்லுது, உண்மையாய் கர்த்தரை பயன்படுத்துங்க, உத்தம இருதயத்தோடு அவரை பின்பற்றுங்க. உண்மையாய் நடக்கிறவளுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? பக்கமாய் இருக்கிறாரு. உண்மை உள்ளவன் என்ன பண்ணுவான்? பரிபூர்ண ஆசீர்வாதத்தை. இந்த விசுவாசத்துல யாரு உண்மையா இருக்கிறவனோ அவன் தான் உத்தமமாய் பின்பற்றான். சொல்லுங்க, உத்தமமாய் பின்பற்றான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்களும் நானும் இந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவராக இருக்கிறபடினால தேவனுக்கு உத்தமமாய் இருப்போம். உத்தமமாய் இருக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் சொல்றாரு, அவனை நான் அந்த போய் பார்த்து வந்த தேசத்தை என்ன பண்ணுவேன்? சேர பண்ணுவேன். சொல்லுங்க, சேர. நான் சொல்றேன், கர்த்தர் இவங்க சில பேர் தேசத்தை பார்த்தாங்க, ஆனா போய் சேரல. நான் சொல்றேன், நீங்களும் நானும் அந்த தேசத்துக்கு போய் சேருவோம். சொல்லுங்க, அந்த தேசத்துக்கு போய் நம்ம என்ன பண்ணுவோம்? சேருவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேசத்துக்கு நம்ம போய் என்ன பண்ணுவோம்? சேருவோம். இயேசு என்ற நாமத்தினால. விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் விசுவாசிக்கிறபடினால அந்த காலேப்பை போல சேர பண்ணுவோம். கவனிங்க, இந்த காலேப் இஸ் த லீடர் ஆஃப் ஜூடா. அவன் ஒரு தலைவன். எதுக்கு தலைவன்? யூத வம்சத்துக்கு தலைவன். அவன் விசுவாசித்தபடினாலே அவனை சார்ந்திருக்கிற அவனுடைய யூத வம்சத்தினுடைய எல்லா ஜெனரேஷனும் அந்த வாக்கு பண்ணப்பட்ட கானானை என்ன பண்ணாங்க? போய் சேர்ந்தாங்க. நான் சொல்றேன், நீங்க ஒருவர் விசுவாசித்தா, அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருந்தா, நீங்க உத்தமமாய் பின்பற்றினா, உங்களை சார்ந்திருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதனால தான் ஒரு குடும்பத்தின் தலைவருக்கு என்ன இருக்கணுங்க? விசுவாசம் இருக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சில பேர் ஏதாவது வராததுக்கு 1000 நொண்டி சாக்கு சொல்லுவான். எனக்கு இது இல்லை, அது இல்லை, அது இல்லை. ஆளு சரியில்லைன்னு அர்த்தம். அவங்க யாரு? ஆளு சரியில்லைன்னு அர்த்தம். கண்ணு இருக்குது, கால் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, நேரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. உள்ளத்தில் ஆவி சரியில்லை. என்ன இல்லை? இருக்கிற மாதிரி இல்லை. நான் சொல்கிறேன், அவங்களுக்கு கடவுள்கிட்ட அவங்க சரியா இல்லைன்னா மனுஷனுக்கிட்ட சரியாக இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கினே இருப்பாங்க. இது போச்சுன்னா அது, இது போச்சுன்னா அது, இது போச்சுன்னா அது. என்ன பண்ணுவாங்க? குறை பேசினே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆளே அப்படி தான். ஏன்னா விசுவாசிக்க தெரில அவங்களுக்குள்ள. அந்த விசுவாசத்தின் ஆவி இல்லை. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த மனுஷனுக்கிட்ட விசுவாசத்தின் ஆவி இருக்குதோ அவங்க என்ன பண்ணுவாங்க? உத்தமமாய் பின்பற்றுவாங்க. போய் என்ன பண்ணுவாங்க? சேருவாங்க. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதில் இந்த காலேப் தான் சொல்கிறான், எனக்கு 110 வயசாயிடுச்சு, அப்போது இருக்கிற பலன் எனக்கு இப்போது இருக்குது.
இப்போது கூட அந்த மலை நாட்டை கொடுங்க, நான் போய் என்ன பண்ணுவேன், சுதந்திரிச்சு கொள்வேன்றான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவன் சொல்கிறான் அப்போது இருந்த பலனுக்கு. யார் அந்த விசுவாசம் பற்றியா, இவனுக்கு தான் சொல்லுது கர்த்தர் என்ன பண்ண, அப்போது இருக்கிற பலனு இப்போது இருக்கும். ஆமேன். அவங்களுக்கு தான் வாழ வயதை போல் ஆகும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு அப்போது இருந்த பலனுக்கு சொல்கிறீங்களே, எப்போதும் வேணுமா, இந்த விசுவாசத்தை பேச ஆரம்பிங்க. அதனால தான் விசுவாசம் சொல்லுது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசம் எப்போதுமே பேசும். விசுவாசம் எப்போதுமே பேசும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. போய் விசுவாசம் என்ன பண்ணுச்சு, பொங்குகிற அலைய பார்க்கல, சூறாவளியை பார்க்கல, காத்த பார்க்கல. இயேசு கிறிஸ்து விசுவாசத்தின் புருஷராய் நின்று என்ன பண்றாரு, எல்லாருக்கும் ஒரு மாடலை காட்டுறாரு. கடலே இறையாதே, காற்றே அமைதலாயிரு அப்படின்றாரு. பேசணும் உடனே அந்த விசுவாசத்தின் ஆவி பேசணும்னோ காற்றும் கடலும் அமைதலாயிற்று. காம் அப்படின்னு சொல்லி போட்டுக்குது இங்கிலீஷில். என்னதுங்க, ரோஸ் சத்தம் போட்டு இருந்துச்சு. அவர் பேசணும்னோ அப்படியே ஒரு அமைதி, ஒரு நிசப்தம் உண்டாச்சு. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை பொங்குகிற கடலை போல, உங்கள் குடும்பம் வீசுகிற புயல் காற்றை போல ஒரே சத்தமாக ஒரே அலசரிப்பாக இருக்குதா? இயேசுவை போல விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக இருந்து பிரச்சனையை பார்த்து எப்போ பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் பிரச்சனை என்ன பண்ணோம், உங்களை விட்டு போகும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மலையை பார்த்து பேசினாரு, கடலை பார்த்து பேசினாரு. அப்படி பேசிட்டு ஒவ்வொரு முறை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா, நீங்களும் இப்படி பேசுங்கன்னு சொன்னார். சொல்லுங்க, நீங்களும் இப்படி. நிறைய இடத்துல சொன்னார், எப்பா நான் கொடுக்கறது மட்டும் இல்லைப்பா, இந்த வனாந்தரத்தில் நீங்களும் இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணலாம், போஷிக்கலான்னாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்தின் ஆவி, அவரை விசுவாசித்த எல்லாருக்கும் அவர் தந்திருக்கிறார். சொல்லுங்க, விசுவாசத்தின் ஆவி என்ன பண்ணிக்கிறாரு? வேதம் சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னவர் அதே நேரத்தில் விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு, இந்த விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவனுக்கு கூடாது ஒன்றும் இல்லை, எல்லாம் கூடும்.